மகாத்மா காந்தியின் 3 முக்கிய சத்தியாகிரகங்கள் பின்வருமாறு. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 ஆண்டு. இடம் பீகார், சம்பரான். பின்னணி: ஆங்கிலேயர்களின் நீலப்பயிர் இண்டிகோ சாகுபடி கட்டாயத்தால் விவசாயிகள் அடிமைப்படுத்தப்பட்டனர். நோக்கம்: விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் குத்தகை முறையை எதிர்க்கவும். முடிவு: ஆங்கிலேய அரசு விவசாயிகளுக்கு சலுகைகள் வழங்க வேண்டியதாயிற்று. இது காந்தியின் முதல் வெற்றிகரமான சத்தியாகிரகம். கேடா சத்தியாகிரகம் 1918 ஆண்டு. இடம் குஜராத், கேடா. பின்னணி: வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. நோக்கம்: வரி விலக்கு கோரி அகிம்சை வழியில் போராட்டம். முடிவு: ஆங்கிலேய அரசு வரி வசூலை தற்காலிகமாக நிறுத்தியது. இது காந்தியின் தலைமையை மேலும் வலுப்படுத்தியது. 3வது அகமதாபாத் வேலை நிறுத்தம். ஆண்டு 1918. இடம் அகமதாபாத், குஜராத். பின்னணி: அகமதாபாத் ஜவுளி ஆலைகளில் தொழிலாளர்கள் குறைந்த ஊதியம் மற்றும் மோசமான பணிச்சூழலால் பாதிக்கப்பட்டனர். நோக்கம்: தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதிய உயர்வு, அதாவது 35% கோரிக்கை மற்றும் சிறந்த பணி நிலைமைகளை பெறுவதற்காக அகிம்சை வழியில் போராட்டம் நடத்துதல். நடவடிக்கை: மகாத்மா காந்தி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து ஆலைகளுக்கு எதிராக வேலை நிறுத்தத்தை அறிவித்தார். முடிவு: தொழிலாளர்களின் கோரிக்கைகள் பகுதியாக நிறைவேற்றப்பட்டன. ஆலை உரிமையாளர்கள் 35% ஊதிய உயர்வில் 27.5% உயர்வு வழங்க ஒப்புக்கொண்டனர். இந்த வேலைநிறுத்தம் காந்தியின் அகிம்சை முறையின் வெற்றியை மற்றொரு முறையாக நிரூபித்தது மற்றும் தொழிலாளர் இயக்கங்களுக்கு உத்வேகம் அளித்தது. மற்ற 3 முக்கிய சத்தியாகிரகங்களுடன் ஒப்பீடு. சம்பரான் 1917. விவசாயிகள் உரிமைகளுக்காக நீலப்பயிர் சாகுபடி கட்டாயத்திற்கு எதிராக. கேடா 1918. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வரி விலக்கு கோரி. உப்பு சத்தியாகிரகம் 1930. உப்பு வரி மற்றும் ஆங்கிலேய சட்டத்திற்கு எதிராக தேசிய அளவில் பரவிய இயக்கம். அகமதாபாத் வேலைநிறுத்தம் காந்தியின் சத்தியாகிரக கொள்கைகளை தொழிலாளர் இயக்கத்தில் பயன்படுத்திய முதல் முயற்சியாகும். இது அவரது அகிம்சை முறையை நகர்ப்புற தொழிலாளர்களிடையே வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது.